வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமணன். இப்போ நம்ம இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த மாதத்துக்குரிய கிரகச்சாரம், அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்குரிய கிரகச்சாரம். அதே மாதிரி எல்லா ராசிகளுக்குரிய பொது பலன்கள், அதே மாதிரி அந்த ராசிக்குரிய நிவர்த்திகள், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நன்றி. இப்போ நம்ம இந்த மாதம் ஆகஸ்ட்டுக்குரிய பலன்களை பார்க்கலாம். முதல்ல கிரகச்சாரம் எப்படி இருக்குனாக்கா, முதல்ல நமக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நமக்கு சூரியன் கடகத்திலேயே இருக்கார், புதனோடு சேர்ந்து இருக்கார், குருவும் அங்கேயே இருக்கார். செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதி வந்துடுறார். புதன் 6ஆம் தேதி நமக்கு கடகத்துக்கு வந்துடுறார். கேது சிம்மத்திலேயே இருக்கார். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சமாகி நமக்கு கன்னிக்கு வந்துடுறார். உங்களுக்கு சனீஸ்வரர் வக்கரமாக மீனத்தில் இருக்கார். அதே மாதிரி ராகு கும்பத்தில் இருக்கார். இதுதான் நம்மளுடைய கிரகச்சாரம் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு. செகண்ட் ஹாஃப் நமக்கு 18ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னாக்கா சூரியன் இங்கே வந்துடுறார், சிம்மத்துக்கு வந்துடுறார். கொஞ்ச நாள்லேயே 23ஆம் தேதி வாக்கில் புதன் சிம்மத்துக்கு வந்துடுறார். அதே மாதிரி சுக்கிரன் கன்னியிலேருந்து துலாத்துக்கு மாறுவார் 3ஆம் தேதி செப்டம்பர். அது வரைக்கும் அதுக்குள்ளே நமக்கு மாதம் முடிஞ்சிடும். 3ஆம் தேதி செப்டம்பர் தான் அவர் மாறுறாரு. குரு அங்கேயே இருக்கார், செவ்வாய் அங்கேயே இருக்கார், சனீஸ்வரர் அங்கேயே இருக்கார், அதே மாதிரி ராகுவும் அங்கேயே இருக்கார். மாற்றங்கள் இதில் தான். இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். இப்போ நமக்கு 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஆடி மாதம், அதுக்கப்புறமா இருக்கிறது நமக்கு ஆவணி மாதமாக வருகிறது. அதனால் சூரியன் முதல்ல கடகத்தில் இருந்துட்டு 18க்கு அப்புறமா நமக்கு சிம்மத்துக்கு வருவார். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை தவிர நமக்கு ராசியாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் நீச்சமாகிறார். வீடு கொடுத்த புதன் நமக்கு சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம், உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம். சின்ன சின்ன இன்னல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீச்சமாகிறாருங்கிறதுனால, வீடு கொடுத்த புதன் நல்லா இருக்கிறதுனால, குரு பகவானோட சேர்ந்து சூரியனோட இருக்கிறதுனால பெரிய இன்னல்கள் எதுவும் வராமல் அதெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனால் ஜென்ரலாக இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஸ்பெக்குலேஷனுங்கிறது பண்ணக்கூடாது. புத்திர பிராப்திக்காக வேண்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பார். ஆனால் இதை நமக்கு ஹஸ்த நட்சத்திரத்தை தொடர்றதுக்கு முன்னாடி, நமக்கு சுக்கிரன் தொடர்றதுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்தில் செவ்வாய், தனஸ்தானத்தில் செவ்வாய், குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், உங்களுக்கு 7 குடையவர். அப்படிங்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள், எவ்வளவு இன்கம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலம். ஏன்னா 12 குடையவரும் அவரே. அதுவும் பார்ட்னருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக வரவும் வரும், செலவும் வரும் அப்படிங்கிற ஒரு காலமாக இருக்கும். சுக்கிரன் பேசிக்காக நீச்சமாக ஆகக்கூடிய ஒரு காலம், அதுவும் புத்திஸ்தானத்தில். அப்படிங்கிறதுனால மூத்தவர்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஏதாவது மேஜர் டெசிஷன் எது எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், அதே மாதிரி குரு பகவானும் இருக்காருங்கிறதுனால ப்ராப்பர்ட்டி சேல்லேருந்து நமக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் எல்லாம் செய்வது, மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணுறதுனால நமக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நமக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி செவ்வாயினுடைய பார்வை இருக்கக்கூடிய உங்களுக்கு 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். டிரைவிங் ஏதாவது பண்ணுறீங்க, நைட் டிரைவிங்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அங்கே ராகுனுடைய தாக்கமும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்துக்கணும். ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலாம் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். சனீஸ்வரர் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் வக்கரமாகிறதுனால மூத்தவர்கள் ஆரோக்கியம், அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரும் மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழலுங்கிறது இந்த டைம் பீரியடில் இருக்கும். அதுவும் நமக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறமா எப்போ சூரியன் சிம்மத்துக்கு வந்துடுறாரோ அப்போ அந்த மாற்றங்கள் எல்லாம் கம்பல்சரி நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ நமக்கு புதனும் இங்கே வந்துடுவார், சிம்மத்துக்கு வந்துடுவார். ஸோ சுக்கிரன் தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழல், புதனோட சப்போர்ட் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வந்ததுனால நிறைய விஷயங்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மேஜர் சேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம். கம்பல்சரி சேஞ்சுங்கிறது வர்றதுக்குரிய ஒரு காலமாக இருக்கலாம்.
சுக்கிரனை சனி வக்கரமான சனி பார்க்கறதுனால நிறைய மாற்றங்கள்ங்கிறது இந்த டைம் பீரியடில் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் கவனித்து பார்த்துக்குங்க. ஸ்பெக்குலேஷனுங்கிறது பண்ணாமல் இருங்க, அது வந்து நல்ல விஷயம். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்மளுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த டயத்தில் வந்து டீல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 3 செப்டம்பருக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை பற்றி டீல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. 3 செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலம் கொஞ்சம் கடினமான காலமாகவே இருக்கும். அதுவும் நமக்கு வந்து 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 3 செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்து கவனித்து செல்ல வேண்டிய காலம். ரிஷபராசி அன்பர்கள் எந்த டெசிஷன் எடுத்தாலும் மூத்தவர்களுடைய ஆலோசனையோடு கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து எடுக்கிறது நல்லது. இது பொது பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. உங்களுக்குரிய நிவர்த்தி அப்படின்னு சொன்னோன்னாக்கா, மலை மேல் இருக்கும் அம்பாள், அந்த அம்பாளை வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வருவது, அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு வருவது நல்லது. நாச்சியார் கோயில் சென்று வருவது நல்லது. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சாமுண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவது, அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றது, இல்லை புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை கொடுக்கும். நன்றி.